சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. ஒரு புதிய சாதனையை சீனாவில் மகாராஜா திரைப்படம் பண்ணியிருக்கு. இதனால் விஜய் சேதுபதி ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா மகாராஜா திரைப்படம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு இருப்பதால் தமிழ் சினிமா ரசிகர்களும் செம பெருமையில் இருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது மகாராஜா திரைப்படம் சீனாவில் பயங்கரமாக ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 40,000 ஸ்க்ரீனில் சீனாவில் ரிலீஸ் ஆகி நல்ல வசூல் வேட்டை அடைந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வரைக்குமே சீனாவில் மட்டுமே 67 கோடியிலிருந்து 75 கோடி வரைக்கும் வசூல் செய்திருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ஹாலிவுட் திரைப்படம் சீனாவில் ரிலீஸ் ஆகி இருந்தது. இப்போ அந்த திரைப்படங்களோட வசூல் எல்லாமே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ போன வாரம் கணக்கு எடுத்திருக்காங்க. அதாவது போன சாட்டர்டே சண்டே, அந்த சாட்டர்டே சண்டேல அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துல மகாராஜா திரைப்படம் இருக்கு. பல ஹாலிவுட் திரைப்படங்களை பின்னுக்கு தள்ளிட்டு இரண்டாவது இடத்துல மகாராஜா திரைப்படம் இருப்பது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா பார்க்கப்படுகிறது. முக்கியமாக சாட்டர்டே மட்டுமே 9 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சண்டே 7 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டேவை விட அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் அடுத்தடுத்த நாட்களில் பயங்கரமான வசூல் சாதனை படைத்து ஹாலிவுட் திரைப்படங்களை பின்னுக்கு தள்ளும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் படக்குழு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?